பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் மின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார். ஆவலாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் அன்பிதே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 5:5. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய அன்பு நம் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியின் மூலமாய், பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது ஒரு பிரதான கற்பனை. எப்படி அன்பு கூற வேண்டுமாம்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூறும் பொழுது நாம் பிரதான கற்பனையை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த அன்பு ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தவே வெட்கப்படுத்தாது. ஆகவே நாம் தேவ அன்பிலே பலனடைய வேண்டும், வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா விதத்திலும் முழு மனதோடு நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று தேவனுடைய அன்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறவன் எவனாயிருந்தாலும் அவன் ஒருபோதும் கெட்டு போக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு தம்மையே பலியாக தந்தருளி உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த அன்புதான் மாறாத ஒரு அன்பு. அந்த அன்பு நித்தியமான ஒரு அன்பு. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அன்பை உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் நிலைத்திருக்கக்கூடியது. அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கும் பொழுது ஒருபோதும் நம்பிக்கை வெட்கப்படவே வெட்கப்படாது. நம்முடைய நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை நம்புகிறவர்கள் முழுமையுமாய் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள்ளே பூரணப்படும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதே கிடையாது. ஆனால் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும் பொழுது தேவன் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார், வாசம் பண்ணுகிறார்.
அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே பூரணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பூரண அன்பு நமக்குள்ளே வரும் பொழுது பயத்தை புறம்பே தள்ளிவிடுகிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஒருபோதும் தோல்வி அடைந்து போகவே மாட்டோம். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒருபோதும் தன்னைத்தான் புகழாது என்று வேதம் சொல்லுகிறது. இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த கிறிஸ்துவின் அன்பு, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகவே அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே ஒரு நாளும் நாம் வெட்கப்பட மாட்டோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருப்போம். அவரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறுவோம். நிச்சயமாய் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்ற வார்த்தையை கொடுத்தீர். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்பிலே பூரணப்பட்டவர்களாய், பயத்தை புறம்பே தள்ளுகிற தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய், இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாய் பலனடையும்படியாய், நம்பிக்கை வெட்கப்படுத்தாது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த பூரண அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டவரை முழு மனதோடு ஆண்டவரை நேசிக்க, ஆண்டவரிடத்தில் அன்பு கூற, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஒழிந்து போனாலும் தேவனுடைய அன்பு ஒரு நாளும் ஒழியாது. அந்த மாறாத அன்பினாலே ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நிரப்பி நீர் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.